நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்து கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். 13 செப்டம்பர் 13ஆம் தேதி முதல் செப்டம்பர் 19ஆம் தேதி வரைக்கும் கிரகங்கள் என்ன பலாபலன்கள் 12 ராசிக்கும் வழங்க இருக்கிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்க இருக்கிறோம். இப்போது நாம் மகர ராசியை பார்க்க இருக்கிறோம். மகர ராசி காலபுருஷ தத்துவப்படி 10வது ராசி. ராசி அதிபதி சனி பகவான் அங்கே தான் இருக்கிறார், வக்ர நிலையில் இருக்கிறார். குரு பகவான் இப்போது மகரத்துக்கு பிரவேசம் ஆகி இருக்கிறார். 5 நாட்கள் இந்த வாரத்தில் 5 நாள் அங்கே இருக்கிறார், 2 நாள் கும்பத்தில் இருக்கிறார். மகர ராசி அன்பர்களுக்கு இப்போ குரு இணைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குங்க. ராசியில் குரு பகவான் வந்துட்டார்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாமே ஒரு நல்லதாக நடக்கும். குரு பார்வை கோடி நன்மை, இருக்கிற இடத்தையும் நல்லது பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ 5ஆம் பார்வை 7ஆம் பார்வை 9ஆம் பார்வையாக பார்வை பலத்தால் சுபத்தன்மை அடையக்கூடிய பெறக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. 2ஆம் இடத்து அதிபதி சனியாக தான் இருக்கிறார். அதனால் அது சனி பகவானாக இருக்கிறதால உங்களுக்கு பணவரவு, போதிய பணவரவு கிடைக்க பெறுவீர்கள். இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் 3ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்குறதால இளைய சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் பகைநிலை ஏற்படும். உங்களுக்கு கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும். 4ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 9ஆம் இடத்துக்கு அமர்ந்து குரு பார்வையில் இருப்பது என்பது மகத்தான சிறப்பு. இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு பொன்னான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. தாயினுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவர்கள் ரொம்ப நல்லா படிப்பாங்க. ஒரு சிலர் அங்கிருந்து செவ்வாய் மறுபடியும் பார்த்து உங்கள் 4ஆம் வீட்டை செவ்வாய் பார்க்குறாரு பாருங்கள், 8ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போது வீடு இல்லாதவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் கண்டிப்பாக வீடு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, வீடு அமையக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்குங்க. அதே நேரத்தில் ஏற்கனவே வீடு வாசல் வைத்திருப்பவர்களுக்கு அதனால் லாபம் கிடைக்க பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். வீடு வாகன பிராப்தி ஒரு சிலருக்கு அமையக்கூடிய நிலை நிச்சயமாக இருக்குங்க. 5ஆம் இடத்தில் ராகு இருக்கார். 5க்குடைய சுக்கிரன் ஆட்சி நிலையில் இருக்கிறார் 10ஆம் இடத்தில். 5க்கும் 10க்கும் உடையவன் ஆட்சி நிலையில் இருக்கும் பொழுது இப்போ ராகுவை குரு பார்க்குறார். இது மாபெரும் சிறப்பு தானேங்க. அப்போது ராகுவை குரு பார்த்தா என்னன்னா 5ஆம் இடம்னு இது வரைக்கும் உங்களுக்கு ராகுவை குரு பார்க்கல. ஏன்னா ஒரு கும்பத்தில் குரு இருந்தார். இப்போ மகரத்துக்கு வந்த பிறகு குரு பார்வை இருக்கிறது. அப்போது பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம். ரிஷிகள், முனிகள், குருமாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்கும். இப்போது நீங்கள் உங்கள் பூர்வீகத்தில் கூட நீங்கள் இடம் வாங்குறதோ இல்லை வீடு கட்டுறதோ ஏதாவது ஒரு அமைப்பு நிச்சயமாக எடுத்து செயல்படுவீர்கள். அடிக்கடி சென்று வருவீர்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். உள்நாட்டு வர்த்தகம், வெளிநாட்டு வர்த்தகம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ரொம்ப பிரமாதமாக வேலை பார்த்து சம்பாத்தியம் பெறக்கூடிய உன்னதமான ஒரு நிலை. அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இது மாபெரும் சிறப்பு. இதுவரைக்கும் கணவன் மனைவிக்கு கிட்ட இருந்து வந்த பிரச்சனை அகன்று சந்தோஷமாக சகஜ நிலைக்கு, ஈகோவை விட்டு கொடுத்து சகஜ நிலைக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்தாகிவிட்டது. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இனிமேல் கணவன் மனைவி உறவு நிலை மேலோங்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலை. இந்த குரு பார்க்க கோடி நன்மை. 7ஆம் வீட்டை குரு பார்க்குறார். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள்.
அதே நேரத்தில் நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஆதரவு பெருகக்கூடிய ஒரு நிலை. சொந்த தொழில் புரியும் அன்பர்கள், இப்போ பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகள் கடந்த வாரம் அது முன்ன இந்த மாதிரிலாம் இல்லாமல் இப்போ ஓரளவுக்கு அவர் ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். 8ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சி நிலையில் இருக்கிறார். அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம், தந்தையால் அனுகூலம். அவர் 9ஆம் இடத்துலேயும் 3 நாள் இருக்கிறார். குரு பார்வையில் இருக்கிறார், செவ்வாய் இருக்கிறார், புதன் உச்ச நிலையில் இருக்கிறார். யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு வாரம். சூப்பருங்க. அதாவது வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு போவதாக இருந்தால் தாராளமாக போங்க. அங்கே வேலைவாய்ப்பு கிடச்சி சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. அதே நேரத்தில் ஒரு சிலர் ஆன்மீக பயணமோ இன்ப சுற்றுலாவாகவோ வெளிநாடு சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. அதனால் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் நிச்சயமாக ஏற்படும். தாய்மாமனால் அனுகூலம், சகோதரர்களால் ஆதாயம், தந்தையால் அனுகூலம், அரசாங்கத்தால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 5க்கும் 10க்கும் உடைய சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று குரு பார்வையில் இருக்கிறார். அப்படின்னா குரு பார்வை 2 நாள் தான் இருக்குது, மீதி 5 நாள் குரு பார்க்க முடியாதுங்க. பட் இருந்தாலும் அது 10 ஆட்சி நிலையில் இருப்பது என்பது ஒரு அற்புதமான ஒரு நிலை. அப்போது இது வரைக்கும் உங்களுக்கு தொழிலில் எந்த ஒரு சுணக்கம் ஏற்பட்டிருக்கும். இப்போ அதெல்லாம் சரியாகி ஓரளவுக்கு நல்ல சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு, வேலையில் இருப்பவர்களுக்கு யோகமான ஒரு காலகட்டம். வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். வேலை இழந்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதே நேரத்தில் வேலை செய்யும் அரசு ஊழியர்கள், தனியார் துறை அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். மேலதிகாரியுடைய பாராட்டுதல் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுக்கு 11ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு 12ஆம் வீட்டு அதிபதி ராசியில் இருக்கிறதால செலவினங்கள், சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இது அமைகிறது. மொத்தத்தில் மகர ராசிக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம். இந்த குரு பெயர்ச்சி ஆகி மகரத்துக்கு வந்ததுக்கப்புறம் மகர ராசிக்கு ஒரு சந்தோஷமான ஒரு வாரமாக அமைந்து விடுகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.